ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கோவை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் பேசின ஸ்பீச் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்பீச்சா இருந்துச்சு. கொங்கு பகுதியினாலே முதல்ல மரியாதை தான் ஞாபகம் வரும். அண்ட் இது ஒரு பூத் லெவல் பயிற்சி பட்டறையா தான் ஆரம்பிச்சோம். பட் இது ஏதோ வேற ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்ட் பூத் கமிட்டி மீட்னாலே ஓட்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனா தான் இருக்கும். பட் ஆனா நம்மளோட இந்த ஒரு ஃபங்க்ஷன் முழுக்க ஓட்டிங் சம்பந்தப்பட்டது இல்ல. அண்ட் ஆல்சோ ஆட்சி அதிகாரம்னாலே ஓட்டு சம்பந்தப்பட்டது தான். இருந்தாலும் நம்ம ஆட்சிக்கு என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் மற்றவங்க பண்ண மாதிரிலாம் நம்ம பண்ண போறது இல்ல. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறதே மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான். ஸோ என்னதான் ஓட்டு முக்கியமா இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறது எப்படி அப்படின்னு மட்டும் சொல்ற பயிற்சி பட்டறை இது கிடையாது. அதையும் தாண்டி மக்களோட நாம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு பயிற்சி பட்டறை தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய போய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இங்க வரல. இனிமேல் அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. சோ நாம எப்படி ஆட்சி பண்ண போறோம் அப்படின்றத நீங்க தான் போயிட்டு மக்கள் கிட்ட சொல்லணும். நம்மளை பார்த்து அரசியல் அனுபவம் இல்லைன்னா சொல்லுவாங்க. பட் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். சோ நம்ம கிட்ட என்ன இல்ல, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, கரைபடியாத கைகள் இருக்கு, அதுக்கான களம் தயாரா இருக்கு. சோ வெற்றி அடைவோம் அப்படின்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ஒரு ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு. அண்ட் ஜஸ்ட் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பீச்சுக்காக இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். பட் தளபதியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பிரைவேட்டா நடக்குதான். அதை நேரலை பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ முழுக்க பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றத வெளியில காட்ட முடியாது. ஸோ அதனால ஃபங்க்ஷன் முடியல, பிரைவேட்டா நடக்குது. அதுதான் தளபதி இந்த ஸ்பீச்சில் மென்ஷனும் பண்ணியிருக்காரு. அதாவது ஜஸ்ட் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஃபங்க்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அதாவது மாநாடு மாதிரி போகுது அப்படின்றத மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் நாளைக்குமே இந்த ஒரு பூத் கமிட்டி பயிற்சி பட்டறை தொடருது. பட் இதே மாதிரி திரும்ப தளபதி ஸ்பீச் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவையில தளபதிக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.